பக்கத்துல படுத்து தேவை காலமே எந்த பாவியை ஒத்து பண்ணா போட்டிருக்கேன். என்னங்க என்னங்க என்ன பெரிய குழந்தைய காணுமா? ராஜு, சுந்தரா, மணி, யாரோ நகைக்கு ஆசைப்பட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஓடுங்களா, கார் எடுத்து போய் ஊருக்கு வரப்பட்டாருங்க. அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஓடுங்க ஓடுங்க. பாவி குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தை தண்டவாளத்தில் இருந்துச்சு. அடே அப்பா, ஒரே சமயத்துல 2 யமன்களை ஏமாத்திட்ட உனக்கு நிச்சயமா ஆயுசு 100 தான். இனிமே நீ என் குழந்தை, என் குழந்தை. நீங்க செஞ்ச பாவத்தினாலதான் நமக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. உள்ளத்துல கள்ளமும் கைகள்ல கரையும் இல்லாத பரிசுத்தமான இந்த பசுபதி உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கணும் பாங்க. நீங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு பாச வச்சிருந்த முதலாளியே கொண்டுட்டீங்க. தெய்வம் நம்ம குழந்தைய பறிச்சிட்டு நம்ம பழி வாங்கிடுச்சு. நெருப்பு தொட்டா தாங்க சுடும், பாவம் நெரிச்சாலே சுட்டுடும். சின்ன, நீயா இப்படி பேசுற? யாரோ செய்த கொலைக்கு காரணம் நான் தான் உன்னால எப்படி நினைக்க முடிச்சது? செல்லம், நடந்தத பூரா தெளிவா சொல்றேன் கேளு. சிங்கப்பூர்ல என் முதலாளி கணிகாசனம் சாமுண்டிங்கிற ரவுடியான மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டார். மரணப்படுக்கையில் இருந்த முதலாளி நான் தான் அவருடைய சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக அப்படி செய்துட்டோன்னு தப்பா நினைச்சு அவர் மனைவி பார்வதி அம்மாகிட்டையும் சொல்லிட்டார். பார்வதி அம்மாவும் அவங்களையும் அவங்க குழந்தையும் கூட நான் கொண்டுடுவேன் பயந்து குழந்தையை தூக்கிட்டு எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிட்டாங்க. ஆனா நல்ல வேலை, முதலாளி சாகருக்கு முன்னாலே உண்மை கொலகாரம் மாட்டிக்கிட்டா. முதலாளி என்கிட்ட கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டார். ஆஸ்தியெல்லாம் என்கிட்டயே ஒப்படைச்சு அவர் மனைவியும் மகனையும் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட அதை ஒப்படைக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டார். எஜமானி எம்பாடியும் அவங்க மகனையும் கண்டுபிடிக்கிற வரையில நான் இந்த காசுக்கெல்லாம் வெறும் காவல்காரனாத்தான் இருக்கிறேன். இதை நான் நம்பணுமா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தோ இங்க வந்ததும் ஏன் உங்க பேரை மாத்தி வச்சுக்கிட்டீங்க? செல்லம், ஜெயில இருக்கிற உண்மை கொலகார சாமுண்டி என்னைக்காவது ஒரு நாள் தப்பி வந்து என்ன பழி வாங்குறதாக சபதம் செய்திருக்கிறான். அவன் சுலபமா என்ன கண்டுபிடிக்காம இருக்கணும்ன்றதுக்காகத்தான் சோழமலைன்ற என் பேரை பசுபதினு மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பையன் மறைக்கிறதுக்கு 9 பையன். உங்க முதலாளியோட ஆவி வாங்கின முதல் பலிதாங்க இது. அடுத்து உமாவோட உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு முந்தையாவது இந்த ஆஸ்தி முழுவதும் உங்க முதலாளியோட வாரிசு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட நான் வணங்குற முருகன் மேல ஆணை சீக்கிரமே செய்து முடிக்கிறேன். என் மனசுல இருந்த பலம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த குழந்தை அனாதை அவட்டுக்கு போயிட்டே செல்லும். தாயில்லா இந்த குழந்தை சாட்சியா சொல்றேன். இந்த உடம்புல ஓடுற ரத்தத்தை உங்க வாக்க நிறைவேற்றதுக்காக தத்த செய்வேன். ஆமா கிட்டமா, உங்க சொத்தை என் உயிருக்கு மேல பாதுகாப்பேன். உங்க மனைவியும் மகனையும் கண்டுபிடிச்சு அவங்க கையில அதை ஒப்படைப்பேன். என் குழந்தைய என் மகனை உங்க மகனை கட்டி வைக்கணும் உங்க கடைசி ஆசையை நான் கட்டாயம் நிறைவேற்றிருப்பேன். இது சத்தியம் ஏஜமா, இது சத்தியம் ஏஜமா, இது சத்தியம்.
ஏதாவது ஒண்ணு இருக்குதுன்னா அது விதிதான் எஜமா. இல்லன்னா 18 வருஷமா நான் தேடி அலைஞ்சும் எஜமானி அம்மானு உங்க மகன் என் கண்ணில் படாம இருப்பாங்களா? ஆனாலும் என்னுடைய இந்த புனிதமான முயற்சி என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி அடையத்தான் போகுது. அன்னைக்கு உங்க மகன் உங்க சொத்துக்கு மாத்திரமில்ல, என்னுடைய மகளான இந்த சொத்துக்கு அதிபதியாக போற காட்சியை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. பாவம், இப்ப அந்த பிள்ளை எங்க இருக்கிறானோ? ஏண்டா கால்ல வெந்நீரை கொட்டிக்கிட்ட மாதிரி குதிக்கிற? தப்ப மறக்கணும்னா ஆகணும். ஏண்டா சங்கர், என்ன செஞ்ச? நான் ஒண்ணும் செய்யல. பாரதி, உன் மனசுல காலப்பசோட சேர்ந்துக்கிட்டு போறவங்கள வரவங்கள எல்லாரையும் வலிக்கு விளைவிச்சாமா. இதோ பாருமா. ஏண்டா சங்கர், நீ காலேஜுக்கு படிக்க போனியா இல்ல நடக்கிறவன் காலம் ஒடிக்க போனியா? அம்மா, தனியா போன ஒரு பொண்ணு தனியா மாறி பிந்த வந்தா ஒரு காலு அவன் காலை ஒடிக்கத்தாமா இந்த வேலை செய்ய. அப்போ என்ன உள்ள வச்ச? உங்களை விழ வச்சானா? ஏண்டா சங்கர், மாமாவியா விழ வச்ச? இப்ப பாரு. சங்கர், சிலை இல்லாம தடுமாறி இருந்த நம்ம காலூன்று நிக்க வச்சவரே இவர். எந்த கால காலம் எல்லாம் நாம விழணுமோ அந்த காலையா விழ வச்சு. அம்மா, அவசரப்படாம சொன்ன போதுண்டா, போதும். புரட்டு காளையா வளர்ற ஒண்ணு நான் அடக்க போனப்பெல்லாம் அதை தடுத்து செல்லம் கொடுத்தாரே இந்த அண்ணன். இவருக்கு இதுவும் வேணும், சிந்தமும் வேணும். கொஞ்சம் சொல்றது கேளுங்கம்மா. வாங்க வேண்டிய இந்த காலை நான் வைக்க வச்சுட்டேன்னா என் நண்பன் செய்த கோளாறுமா. நான் பக்கத்து இந்த பாவத்துக்காக மாமா என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். சரி, போடு தோப்பு கரணும். தோப்பு கரணமா? ஆமா. 1 2 சரியா உட்காரணும். 1 சரியா உட்காரணும். 1 2 3 வேகமா. 1 2 3. இதுதான் நீங்க அவனை தண்டிக்கிற லட்சணமா? சரிதான் விடவுமா. நம்ம சாப்பிடுறப்ப சில சமயம் நம்ம பல்லே நம்ம நாக்கு கடிச்சிடுது. பல்ல உடைக்கிறோமா, கேஸ் போடுறோமா? மாப்பிள, என்ன மாப்பிளையோ என்ன மாமனாரோ? என்னமா பேசாம நிக்கிற? போமா, பிள்ளை களைச்சு வந்திருக்கேன். வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வா. நான் வர்றேன் மாப்பிள. மாமா, பாத்து போங்க. ஏடா யாராவது வாழைப்பழத்தை போட்டு போவாங்க, பைக் வந்தாங்க. அப்ப பாத்தியா, பெரியவங்களை கேலி செஞ்சா கை மேல பலன். யாரோ வாழைப்பழத்தோடு போட்டா நான் சோப்பு கணம் போடணும். இப்ப மாமா போட்டுருக்காரு, யாரும் சோப்பு கணம் போடுறது. கூப்பிடுங்க மாமா. தப்பு தப்பு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏன் பேசுறாங்க? மாமா உடைச்சா மண்குடம், மருமா உடைச்சா பொன்குடமா? நல்லா இருக்கு. நான் தூக்கி கொஞ்சம் போட்டு வரலாம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுண்மை அல்லவோ. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுண்மை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் வீக்க கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் வீக்க கண்டேன். மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னவோ, அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்,
அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும். அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும். ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும். ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும். அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம் என்னம்மா, அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் வண்ணம் பாரம்மா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெரிய வள்ளல்மா. ஆமா, வள்ளல்தான். உன்னையே எனக்கு வாழ வழங்கிய வள்ளல் சங்கர். இவர்தாப்பா உங்க அப்பா. இவர்தான் சங்கர் உங்க அப்பா. என்னமா சொல்றீங்க? இவர் ஏன் அப்பா? ஆமாப்பா, பசிச்ச வயிறு, களைச்ச மனசு, இதை காணும் போதெல்லாம் அவர் சிந்தின கண்ணீர் கொஞ்சமா. அவர் செஞ்ச தர்மமே அவரை பதிவாகிடுச்சப்பா, பதிவாகி. அப்பாவை கொலைச்சிட்டாங்களா? யார் கொலைச்சிட்டு? சொல்லுங்கம்மா, கொன்னது யார்? நெருப்பையே நெஞ்சா கொண்ட அந்த வஞ்சகன் பேர் சோழமலை. அந்த ஜோல் எங்க இருக்கா? எங்கதான் இருக்காங்க? சென்னையில நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு கொடி கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கானா. அவன் உடம்ப சன்னட கஞ்சா துவைக்கணும். இப்பவே தந்திக்கணும். வேண்டாப்பா வேண்டாம், இப்படி நீ சீறி கிளம்பவேன்னு தெரிஞ்சுதான் இத்தனை காலமா இந்த உண்மையை உன்கிட்ட மறைச்சு வச்சிருந்தேன். ஏமா மாற்றணும்? அந்த பாவிய பழிவாங்கணும் உங்க மனசாட்சியே உங்களுக்கு சொல்லலையா? அதை மட்டுமா சொல்லுது? மரணப்படுக்கையிலே கிடந்த உங்க அப்பா பிள்ளைய கொலைகாரன் கையிலே சிக்க விட்டனாமே, கண் காணாத இடத்துக்கு கொண்டு போய் காப்பாத்துன்னு கட்டளையிட்டாரே, அதையே சொல்லுது. ஐயோ, அப்ப நான் குழந்தைம்மா. இன்னைக்கு நீ எனக்கு குழந்தை தாண்டா. உனக்கு ஒரு ஆபத்து வந்து அதை நான் உயிரோடு இருந்து பார்க்கவா? அம்மா, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற சக்தி அவ்வளவு பலம் குறைஞ்சிருக்கு. சங்கர், உன் சமாதானம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, அவன் உயிரோடு இருக்கணும். அம்மா, சோழமலையை கண்டுபிடிக்க போகத்தான் வேணும்னா நான் சாகத்தான் வேணும். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா அது? பெத்த மனசோட கதவுல நீ மதிக்க போறியா இல்லையா? அம்மா, சங்கர், நீ போ, நீ போப்பா. என்னம்மா? நீ போய் நிம்மதியா தூங்கப்பா. போ சங்கர். அம்மா, போறானா? சரிம்மா, போ. என்னங்க, இத்தனை காலம் உங்க சொல்படி பிள்ளைய காப்பாத்திட்டு, ஆனா இனிமே என்ன ஆகுமோ தெரியலையே. சங்கரோட எண்ணத்தை நீங்க தான் மாத்தணும், நீங்க தான் மாத்தணும். மாப்பிள கிளம்பிட்டீங்க? வந்து அதாவது வந்து வந்து நீயும் உங்க அம்மாவும் பேசிட்டு இருந்தத கேட்டுட்டு தான் இருந்தேன். இதுதான் புறப்படுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டியே, இனிமே உன்னை யாரால தடுத்து நிறுத்த முடியும்? சத்தம் போடாதீங்க மாமா, அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன போகவே விடமாட்டாங்க. இன்னைக்கு உன்னை போக விடாம தடுத்து நிறுத்திடலாம், ஆனா என்னைக்கு உன்னை பூட்டி வச்சிருக்க முடியுமா? மாப்பிள, உன் உரிமை அடையறதுக்காக புறப்படுறத பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நினைவு வச்சுக்கோ, உன்னால எந்த உயிருக்கும் ஆபத்து வர வேண்டாம். சாதனை செய்யணும்னா பகவானத்தை விட்டுடு. சரி மாமா. மாமா, அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் போயிட்டேங்க தெரிஞ்சா அம்மா ரொம்ப வேதனைப்படுவாங்க. இன்னைக்குதான் உங்களுக்கு ஆதரவு சொல்லணும். மாப்பிள்ள, இதெல்லாம் எனக்கு நீ சொல்லணுமா? பார்வதி என் கூட பிறக்காத தங்க, போதுமா?
இந்த 1000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க. எதிர்பாராத உதவி மாமா. மாப்பிள்ள, பட்டணத்துக்கு போற ஜாக்கிரதை. அது ரொம்ப நாகரிகமான ஊரு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்க. எவனாவது உனக்கு தெரியாத பத்தி கேட்டான வை, என்ன சொல்லுவ? தெரியும் சொல்ல மாட்டேன், தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். இப்படி தலையாக்குவேன். அவன் புத்தாதான் தகுந்த நினைச்சிட்டு போயிட்டுவேன். கரெக்ட். ஏய், நீ பட்டணத்துல இருக்க வேண்டியதுதான் மாப்பிள்ள. புறப்படு, பழச்சிக்குவேன். இது என்கிட்ட சிக்கன சிங்கப்பூர் பார்ட்டிகிட்ட இருந்து தட்டிக்கிட்டு வந்தது. இதனுடைய விலைக்கு மலைக்கு வித்தியாசம் இல்லைங்க. வேலு, இதுக்கு மத்தியில பதிச்சிருந்த அசல் வைரம் எங்கப்பா? இது இருந்தது இப்படித்தாங்க. ஓஹோ, வேலு வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறவன் தான்ப்பா வைரத்தை வாயில போட்டுக்குவான். ஓடுறாய். வைரக்கல்ல எடுத்துட்டு கண்ணாடி கல்ல பதிச்சுட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? எக்ஸ்ரே இல்ல, எக்ஸ்ரே அத கண்டுபிடிச்சதே ஏன் கண்ணை பார்த்த பிறகுதான்டா. காசி, நீ ரொம்ப ராசி. ஒரு தூசு கூட கிடைக்கலப்பா. ஐயோ ஐயோ, ரிவால்வர் வச்சுக்கிட்டு மூளைக்கு மூளை சுத்தன. ஒரு நயா பைசா கிடைக்கலப்பா. மூளைக்கு மூளை சுத்தின. எல்லாத்துக்கும் மூளை ஒண்ணு, உனக்கு ஒரு டன்னு. கண்ணு குடு. என்னடா துப்பாக்கியில இருக்கிறதெல்லாம் தோட்டாவா இல்ல நீ செய்யற வேலைக்கு பேட்டாவா? இனிமே இது மாதிரி செஞ்சீங்க வயிற்ற கிடைக்க. பாஸ், நம்மளை கண்டுபிடிக்க யாரோ வராங்க போடுங்க பாஸ். போய் கூட்டிட்டு வா. राम राम सौका, राम राम सौका, राम राम अच्छा अच्छा सौका. நம்ம ரங்கோன் மேலே இருந்து வர்றான். சேட்ஜி, தும் ரெங்கோன் மேலே இருந்து வர்றான். அச்சா, டைமண்ட் தர்றான் இல்ல? देखो सरकार, இதுக்கு மோதிரம் கீ செய்து கைக்கு மாட்டிக்கினா குடும்பம் கெட்டு போகுது. குடும்பம் கெட்டு போதா? என்ன அது குடும்பம் கெட்டு போதா? அவ்வளவு சந்தோஷமா சொல்ற? இல்லை சவுக்கார், இங்கிலீஷ்க்கு சொல்றான் 10 கண்ட்ரோல், அதே தமிழ்க்கு சொல்றான் குடும்பம் கட்டு போடுது. அடாடாடாடாடா, ஏயா குடும்ப கட்டுப்பாடு கொஞ்சம் தெளிவா சொல்லக்கூடாதா? ஏயா தமிழ கொலை பண்ற? சவுக்கார், இதுக்கு பசார்த்தி ரேட்டு 10 லட்சம், தூக்கு பாதி பணம் தர்றா 5 லட்சத்துக்கு. 5 லட்சம்? அடே அப்பா, ஏ சேட்டு, இது திருட்டு கண்ணு தானே? என்ன திண்டுக்கண்ணுடைய விலையே சொல்ற? நல்ல ஜந்தியா. சேட்டுக்கு போன் வந்திருக்கு. சேட்டு, போன் வந்திருக்குது. அங்க போன் எதுக்கும் வருது? அங்க போய் கேளு எதுக்குன்னு. அது இங்க வராது. வராது. ஹலோ ஹலோ, நம்ம தான் பேசுறோம். பணத்தை பேக் பண்ணிடு. இந்த சமயம் நான் இங்க இருக்க கூடாது. நான் நாகப்பட்டினம் போயிட்டு 4 நாள்ல திரும்பி வந்துடுறேன். ஸ்டேஷன் கார் அனுப்பிச்சு. பி கேர்ஃபுல். எஸ் பாஸ். புதுசா இங்க யார் வந்தாலும் சரி, இந்த அடையாள சின்னத்தை காட்டினா மட்டும் உள்ள விடு. எஸ் பாஸ். ஆல் ரைட். அயோக்கிய பை, என்ன தைரியம் இருந்தா கொலை செய்து பணத்தை போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கொண்டா போட்டுப்பான். நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஓஹோ, பேப்பரை படிக்கிறீங்களா? ஆமா சார், கொலையாளியை பிடிக்க முடியாம போலீஸ் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்காவது கிடைக்காம இருக்க போறான். ஏன் சார், கொலை செய்யும் போதே அகப்படாதன பதவிக்கு போய் சிக்கிக்குவானா? போலீஸ் வாழைப்பழம் தின்னுட்டு இருப்பாங்க.
கொலை செய்த முதுகுக்கு பின்னாலேயே தோட்டிட்டு தான் இருப்பாங்க. அவன் லட்சாதிபதியா இருக்கட்டுமே, பிடிக்கிறதுதான். உங்களுக்கு என்ன சார் போலீஸ் மேல இவ்வளவு அபிமானம்? உங்களையே சிஐடியா போட்டுருக்கலாம் போல் இருக்கேன். போகாத என்ன, நானே ஒரு சிஐடி தான். இப்ப கூட ஒரு கொலை கேஸ பிடிக்கதான் போயிட்டு இருக்கேன். நீங்க சிஐடியா? ஆமா சார், இந்த ஆள் தான் பலகாரன் அப்படின்னு நம்ம ஆளை பிடிச்சு கொடுத்தாலும் போலீஸ் அதுக்கப்புறம் விசாரிப்பாங்கல்ல. நீங்க என்ன சார் அபிப்பிராயப்படுறீங்க? ஓஹோ, நீங்க அந்த கொலைகாரன் சொல்றீங்களா? நான் என்ன போய் நினைச்சீங்க சார்? டிக்கெட் என்ன சார்? தேர்ட் கிளாஸ் டிக்கெட்டு. நான் வந்து சார், நீங்க பாக்காட்டி இருந்தால் இந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு முழுக்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணிருக்கோம். இத்தாலியா எவ்வளவு பேர் பழைய டிக்கெட்டை வச்சுக்கிட்டு பிரயாணம் பண்றாங்க. இந்த நாட்டுல சார் அவனுக்கு ரயில் வண்டின்னா ஏதோ மாமியா விட்டு வரதட்சணை நினைப்பு சார். சில பேருக்கு டிக்கெட் பிளீஸ் அப்படின்னு உங்க பொருள் கேட்டாதான் அப்பதான் தூக்கமே வரும். எழுப்பி கேட்டாக்கா இது ஜனநாயக நாடு, தூங்கறதுக்கு கூட உரிமை இல்லையான்னு சார். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கு ரயில்வே ஒரு ஜெயில் வரணும் சார். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பத்தி பைசா அப்படி நினைக்காங்க. அவசரத்துல ஏற வேண்டி வந்தது. என்ன வேணுமா கேள் கொடுத்துறேன். 22 ரூபாய். சார், இந்த தர்மராஜன் தெரியுமா? சொர்க்கத்துக்கு போனாரு. போறப்ப இவர் வீட்டு கொல்ல பக்கம் வழியா தான் போனாரு போல இருக்குது. சரி சரி, உங்க டிக்கெட்டை கொடுங்க. யாரு கேக்குறீங்க டிக்கெட்டு? என்ன சார் நீங்க சும்மா தமாஷ் பண்ணிட்டு டிக்கெட்டு கேட்டுன்னு? அப்ப நான் வரட்டுமா? மிஸ்டர், டிக்கெட் எடுங்க. டிக்கெட் வாங்க ரயில் ஏறாங்களா? என்னையா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு? நான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு. ஏறுறது பிளாட்ஃபாரம், இறங்குறது பிளாட்ஃபாரம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்க வேற என்ன டிக்கெட் சார் வாங்க? நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து நீங்க யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர், அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே நீ கீழே இறங்கல, போலீஸ்ல ஹேண்டர் பண்ண. என்ன யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கேடி நினைச்சுக்கிட்டேன். இறங்கியா கீழே? மிஸ்டர், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். இறங்கியா கீழே? இறங்கியா? இங்கிலீஷ் தெரியல பாவம். பாத்தீங்களா சார் எப்படிப்பட்ட கேடிங்க தான் இருக்காங்கன்னு? இன்னும் எவ்வளவு பேர் அயோக்கியம் இருக்காங்களோ பக்கத்துல வந்துகிட்டே கத்தி போடுறவங்க. யாருக்கு தெரியும்? இறங்கியா கீழே? சார் யாரா பார்த்தா அசிங்கமா இருக்கு. இறங்கியா கீழே? இறங்கியா? ஓகேவா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆகுது பார்த்து. என்ன சார் நீங்க ட்ரெயின் லேட்டுங்களா? 4 மணிக்கு தெரிஞ்சுதான் நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன் சார். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. அலங்காரம் போறவனை பார்த்தா சிஐடி மாதிரி தெரியுது. என்னையே நோட்டை பார்த்துட்டு இருக்கான். வா ஃபாலோ பண்ணு. உபாய் சார், வணக்கம், நமஸ்காரம், வணக்கம். அடிய பேர் மிஸ்டர் வைகுண்டம். ஆனந்தாராட்சின்னு கேள்விப்பட்டிருப்பேன். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் கஸ்டமர் உண்டு. அதாவது இந்த ரோகம் வேணுமா சந்திரலோகம் வேணுமா அதெல்லாம் நம்ம ஹோட்டல் ரூம்களோட பேர் சார். ஒரு முறை என்டர் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் வெளி உலகத்தையே மறந்துடுவேன். ரொம்ப நல்லா பேசுறப்பா. உன் வார்த்தையே குடியிருக்கலாம் போல இருக்கு. சரி சரி, போடு. நடந்தா அக்கிரமம் மெட்ராஸில் நடக்கப்படாது. நம்ம கார் இதுல உட்காருங்க. ஐயா, இது காரோட குழந்தையா? கேவலப்படுத்தாதே. ஆனந்தாராட்சி அஸ்திவாரம் போடுறச்ச வாங்குற கார். நாமதேயம் சங்கர். அட்வான்ஸ் 10 ரூபாய் எடுங்க. ஏயா ஆனந்தாராஜ் போர்டே எனக்கு காமிக்கல, அதுக்குள்ள 10 ரூபாய் கேக்குது. எழுதிட்டா பணம் கொடுத்துருவேன். இந்தாங்க ரசீது. பாரிஸ்ல இருந்து ஒரு லேடியை லோட் பண்ணி அனுப்பிச்சிருக்கா. அவளையும் அழிச்சுட்டு வந்துடுறேன். சேஞ்ச் இருந்தா ஒரு 4 days தரடா. அர்ஜென்ட்டா கால் சாப்பிடணும். அட்வான்ஸா? இது எந்த கணக்குல? நாகரிக உலகத்துல இதெல்லாம் சர்வ சாதாரணமாச்சே. கொடுங்கோ, தந்துடுறேன். இதுயா இந்தா விடு. தேங்க்யூ. நம்ம கார் உட்காருவோம், வந்துடுறேன். யோ ராத்திரி எல்லாம் ரயில தூக்கம் இல்ல. ஹோட்டலுக்கு போன உடனே தூங்கணும். சீக்கிரம் வா. காரு அது கதவு கையோட விடுமா நினைச்சேன். நல்ல வேலை. அலங்காரம், நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அவன் சிஐடியே தான். ஆமாம் பாஸ், எவனோ ஒருத்தன் அவன்கிட்ட நம்ம சைடே பார்த்து என்னமோ சொல்லிட்டு போறான். முதல்ல கார் யாருடைய இதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த காரை தொடர்ந்து போய் சிஐடிய க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே பாஸ். ஏன் டிரைவர் இன்னும் ஆந்தமன் ரோட்ல வரலையா? பொம்மை டிரைவர், இப்ப சடன் பிரேக் போடுறியே, இன்னும் அவங்க மூஞ்சி உடனே என்ன ஆகுது? ஆமா, எந்த முட்டா உங்களுக்கு கார் சொல்லி கொடுத்தான்? லைசன்ஸ் வச்சிருக்கியா? நல்லா பாரு.
அது வந்து நாய் லைசன்ஸ் ஆக போகுது. நாய் லைசன்ஸ் ஆகுது. வாட் யூ மீன்? ஐ மீன் வாட் யூ cannot mean. ஷட் அப். மேனர்ஸ் தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷ் வேற. ஆமா, இங்கிலீஷ் உங்க மெட்ராஸ்ல மட்டுமா இருக்கு, உலகம் ஃபுல்லாவும் இருக்கு. Stupid. You ought to be put in a lunatic asylum. என்னமா நானும் பாத்துக்கிட்டே சும்மா இங்கிலீஷ் டோன்ட்டோங்கிறீங்க. ஆனந்தபவன் கார் உங்க அப்பா விட்டு சொத்து நினைச்சிட்டியா? நானும் மத்தவங்க போற 10 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து ரசீது வாங்கி வச்சுக்கேன் தெரியுமா? யோ, மரியாதையா கீழே இறங்க போறியா இல்லையா? உன் ஹோட்டலுக்கும் என் காருக்கும் என்ன சம்பந்தம்? அடையும் 1000 தடவை வாங்கி அபூ சிந்தாமணியே கொஸ்டின் போட்டே கொள்றீங்க. பாலிஷா பேசி இல்ல போலீஸை கூப்பிடுங்க. போலீஸா? இரு இரு, நானே கூப்பிடுறேன். என்ன போலீஸ், என்ன போலீஸ், ஹெல்ப், போலீஸ். ஏன் சத்தம் போடுறேன்? பேசாம நான் கூப்பிட மாட்டேன். பாப்பா பாப்பா என் ஒத்தைக்கால் பூசு உன் கால இருக்குமா? எமோ ரெண்டையும் தூக்கி போக கூடாதா? அதே காலை விடுறதுதான் ஃபாஸ்ட் நினைச்சா காசை விடுறதையும் ஃபாஸ்டா இருக்காங்களே. குமாரி உமா 14 5ஆம் வயசுல தரும். மயிலாப்பூர் சென்னை 4. மிஸ் மயிலாப்பூரா? பாத்தாடா குழந்தை வந்துட்டாளே. என்ன பாகவதர்வாள் வந்துட்டேளே? மாமா என்னம்மா ரயில்ல வர்ற சிநேகிதியை கூட்டு வர்றேன்னு போயிட்டு தனியா வர்ற? அவ வரவே இல்லப்பா. அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல 4 கீர்த்தனையும் 4 ஆராதனையும் முடிச்சுட்டேனே. ஆமாம்மா, பாவுதரு உனக்கா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. பாடத்தை ஆரம்பிங்க. சொல்றது சார் 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 ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. என்னையா 10,001வது தடவையா பார்வதி அம்மாவுடைய விலாசம் கிடைச்சிருக்குதா? இல்ல சார், உண்மையான பார்வதி அம்மாவும் அவங்க பிள்ளையும் திருச்சி மலவாச தெருவுல குடியிருக்காங்களாம். அத கண்ணாலே பார்த்துட்டு வந்திருக்கா நம்ம பழக்கடை பஞ்சாட்சரம். முருகையா முருகையா, இந்த தடவையாவது இவங்க அவங்களாவே இருக்கட்டும். வாயா போய் பார்த்து வந்துருவோம். அம்மா நான் போய் பார்த்து வந்துடுறேன். டிரைவர் வண்டி எடு. ஏமா பாட ஆரம்பிச்சுடலாமா? என்ன மேல் சாயில போறது? என்னாச்சு? தலை சுத்துதே. தலை சுத்துறதா? தலை சுத்துதே. சுத்தப்படாதே. ராதா 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 வராதா? ஏன் வராது? காபி தானே. உங்களுக்கு காபி இல்லன்னா கர்நாடக சங்கீதமே வராதா? தத்து பித்துன்னு உளராத, இங்க வந்து பாரு. ஐயோ, என்ன சார், என்ன இருக்கு? நல்லா சிரிச்சுட்டே இருந்தா பாடத்தை ஆரம்பிக்கும். நான் பாட ஆரம்பிச்சேன், வீல்ல கத்த ஆரம்பிச்சுட்டா. இல்லடா தாய் மேல போடுறேன்னு பார்த்தேன், வெட்டி போட்ட வாழை தண்டாடி சாஞ்சி விட்டு நான் என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. ஐயோ உமா, என்னடி ஆச்சு? பாகவதர்வாள், இந்த மயக்கம் வழக்கமானதுதான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். இது எப்பவும் டியூஷனுக்கு பின்னாடி வரும், இப்ப முன்னாடியே வந்திருக்கு, அவ்வளவுதான். சங்கீத சஞ்சீவின்னா எப்பேற்பட்ட டிசீசி நிவர்த்தி பண்ணிடும். அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? பாரு, என்ன மயக்கம் டி 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 என் தகை கண்ட ஊடல் என்ன மயக்கம் டி 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 டி. ஐயோ, என்னால தாங்க முடியலையே. தால முடியவில்லை. கொஞ்சம் நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. உங்க குரலை கேட்டா அவ குறவலை நெரிக்கிற மாதிரி இருக்கு. உமா உயிரோட இருந்தா நாளைக்கு கூட அவளை சந்தோஷமா சாகடிக்கலாம். இன்று போய் நாளை வரடா. ஸ்ரீமான் ராமச்சந்திரன் சொன்ன வார்த்தை ஓ வாயில மாட்டின்று லாட்டரி அடிக்கிறது. மிஸ்டர் ராஜரத்னம் பிள்ளை முதல் எம்.கே. தியாகராஜ பாகவதர் வரை என்ன சர்டிஃபை பண்ணிருக்கா. பட்டு பரவாயில்ல, நான் இப்ப புறப்பட்டுறேன். பொடிடப்பா ஏன் டப்பா? இன்று போய் நாளை வாரே. நிஜமாவா? ஐயோ பேசாதடி, அது திரும்பி வந்தா போகுது. அப்பாடா, அந்த கரடியோட பிர்காவை கேட்கும் போது என் காதுக்குள்ள சட்கா வண்டி ஓடுற மாதிரி இருக்கு. இதுவே உன் காதுல கத்தி இருந்தா உன் காதுல தேனாறு ஓடுற மாதிரி இருந்திருக்கும். நீ சுத்த ஓல்ட் மாடல். ஆமா, கார்ல பை வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு தானே போயிட்டு வந்த? பின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கா போயிட்டு வருவேன்? ஏண்டி மறைக்கிற? நான் ஏன் மறைக்கணும்? நீ என்ன என் உண்மையான வயசியா கேட்ட? சரிதான், நிறுத்து.
போயும் காதல் பெருசா இந்த பூஸ்ட் தானா கிடைச்சது உனக்கு? ஆஹா, இது அந்த ஆளோட போட்டுல. உன் எதிர்கால ஹஸ்பண்ட எனக்காக சஸ்பெண்ட் பண்ணாதம்மா. நான்சென்ஸ், தூக்கி எறியாத. அவசரப்படாத. அரப்பவன் மோதிரத்தை தொலைச்சிட்டாள்னு சகுந்தலிய துஷ்யந்தன் நீ என் சம்சாரமே இல்லன்னுட்டான். நீ இந்த பாட்டா ஷூவை தூக்கி போட்டா உன் காதலனும் உனக்கு டாட்டா சொல்லிட்டு போயிடுவான். ஏய், நீ அதை கொடுக்க போறியா? கொண்ட. நம்மது கஷ்டப்பட்ட சொத்துல எப்படி போகும்? அப்போ இதுதான் மிஸ் மயிலாப்பூர் விடா. மிஸ் மயிலாப்பூர், மிஸ் மயிலாப்பூர், யார் வீட்டுல? மிஸ் மயிலாப்பூர் ஒருத்தையுமே காணோம். யார் நீங்க? நீங்க யாரு? நான் இந்த வீட்டுக்கு விருந்தாளி. உங்களுக்கு யார் வேணும்? எனக்கு மிஸ் மயிலாப்பூர் குமார் உமா வேணும். உங்க பேரு? சங்கர். நான் நினைச்சேன் மிஸ் மயிலாப்பூர் மிஸ்டர் மயிலாப்பூர் தேடுதா. என்னடி காலங்காத்தால யாருக்கு தகராறு பண்ணிட்டு இருக்க? குட் மார்னிங் மேடம். நீரா எங்க வந்து என்ன சீனே மாறுது? துஷ்யந்தன் வாயில வர வேண்டிய கேள்வி சகுந்தலா வாயில வருது. அப்போ உமா இல்லையா சகுந்தலையா? ஷட் அப். எதுக்காக வந்தீர்? என்னம்மா அது சுருக்கு சுருக்குன்னு பின்ன குத்த மாதிரி பேசுறீங்க? ஓஹோ, இதனால்தான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லாம போட்டிருக்கு. ஐயா, ஆராய்ச்சி மணி. நீர் வந்த காரணம்? அம்மா வீரமணி, உங்ககிட்ட உங்க பர்ஸை கொடுத்துட்டு போக வந்தேன். பாத்தியா ராதா? நீர் பிக் பாக்கெட் தானே? கேள்வியே தப்பு. நான் பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட பாக்கெட் இருக்கா? திருடாம என் பர்ஸ் உங்ககிட்ட எப்படி வந்தது? நீங்க திருடாம என் பூட்ஸ் உங்ககிட்ட எப்படி வந்தது? ஓஹோ, இப்பதான் புரியுது. பூட்ஸ போட்டுட்டு பர்ஸ் எடுத்துக்கிட்டு போயிடுறது, பர்ஸ திருப்பி கொடுக்க வர மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கண்டதையெல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிடுறது, அப்படிதானே? அம்மா அலஞ்சாமை சித்தரு, இந்த கண்ணு அப்படிதான் பேசாதே. நாக்கு இருக்கே, அது ஒரு அபாயமான ஆயுதம். அதனால்தான் வாய்ங்க லாக்கப்புக்குள்ள அழைச்சு வச்சிருக்காங்க. புரியுதா? கவர்ச்சியா பேசவும் கத்துக்கிட்டு இருக்கீர். ஏமாத்திரம் உங்களுக்கு சாமர்த்தியம் அதிகமா தான் இருக்கும். என்ன செய்யறது? இந்த நாகரிக உலகத்துல நான் ஒரு ஏமாளி. இங்க ஒவ்வொரு செலவு மடிப்பிலையும் ஒரு சதி மறந்து கிடக்கு. என்னமோ ஹரிச்சந்திரனுக்கு அட்வைசரா இருந்தவர் மாதிரி பேசுறீரே. என் கார்ல நீர் வந்து ஏற காரணம் என்ன? அது எங்க அம்மா செய்த தவறு. என்ன வஞ்சம் தெரியாததான் வளர்த்துட்டாங்க. அதனால்தான் அந்த பாவி வைகுண்டம் பிரிச்ச வளர வந்துட்டேன். இந்த பாரு, ஆந்தா ராஜ்ய தங்கத்துக்கு அட்வான்ஸ் கேட்டான், கொடுத்தேன். இதாண்டா காரு படுத்துக்க, அப்புறம் போலாமா. நீ என்ன போல கஷ்டம்னு நினைச்சேன். அப்புறம்தான் மின்னல் வெட்டி இடி இடிச்சு மழையோ பெய்த. அப்ப புரிஞ்சுட்டேன். அடடா, உண்மை புரியாம மரியாதை இல்லாம பேசிட்டேன். வெரி சாரி. அம்மா, இந்த ஒரு வார்த்தையை தாக்கில வச்சுக்கிட்டு ஊர்வமுக்கு போகாத. என்ன போல எல்லாரும் அப்பாவியா இருக்க மாட்டான். வரட்டுமா? வர்றேன். காசு பணம். தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் பத்திரமா ஏமா தாங்க. சந்தேகமா? ராதா, அவர் ரொம்ப நல்லவர் இல்ல? எப்படி நீ கண்டுபிடிச்ச? இந்த காலத்துல கிடைச்ச 1000 ரூபாவை யார் திருப்பி கொடுப்பாங்க? ஆமா, 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு விலை மதிப்பில்லாத உன் இதயத்தை திருடிட்டு போயிட்டாரேடி. என்னடி வளர்ற? உமா, வாரண்ட் இல்லாம வந்து நோய் அம்மினாடி காதல் போடி. உமா, குட் மார்னிங் சார். நமஸ்காரம், வணக்கம். அடிய பேர் மிஸ்டர் வைகுண்டம். ஆனந்தாராட்சின்னு கேள்விப்பட்டிருப்பேன். இந்த ரோகம் சந்திரரோகம் எல்லாரும் அட்டாச்சு. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அதுக்கு கஸ்டமர்ஸ் உண்டு. கஸ்டமர் இல்ல, ஒரு கஷ்டம் தான் உண்டு. எக்ஸ்கியூஸ் மீ, பாத்தி என்ற 10 ரூபாய் வாங்கி ஆளுக்கு 5 எடுத்துடுவோம். அது அயோக்கிய பேரு. ஓ அக்கா மட்டும் எனக்கு மங்கா கொன்னுடுவா உன்னை. எல்லாம் வாங்கிட்டேன். சொல்ல டிக்கெட்டு, தேர்ட் கிளாஸ் டிக்கெட்டு. ஆமா, என் மேல என்ன கோவம்? தமிழ்ல ஸ்ருதி சேகர மாதிரி இப்படி போட்டு அடிச்சுட்டியா? அப்படி ஒண்ணு இல்ல, இந்த வைகுண்டாங்கிற ஒரு பையன் இதே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஏமாத்துறான். நீ மனுக்கு ட்ரெஸ் போட்டு இருந்தியா? அதுக்காக என்ன போட்டு அடிச்சுட்டேன். ஆமா,
என்ன இங்க நீ எதிர்பார்க்கல இல்ல? நிச்சயம் எதிர்பார்த்தேன். அட்ரஸ் இல்லாம மெட்ராஸ் வருவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது இந்த மாதிரி இடங்கள் தானே. அது கிடக்கட்டும். ஏன் மிஸ்டர், உங்களுடைய நிரந்தர மாளிகை இதானா? இது தேவையில்லையே. நேத்து நான் இருந்த இடத்தை பார்த்திருக்கணும். கார்பரேஷன் குழாய்க்குள்ளேயே படுத்துக்கிட்டு இருந்தேன். அது கிடக்கட்டும். நீ இந்த சிங்கார சென்னைக்கு வருகை தந்த காரணம் என்னவோ? என் குடும்பத்துக்கு சொந்தமான பல லட்சக்கணக்கான ரூபாய்களை மோசம் பண்ண படுபாவை கண்டுபிடிக்கத்தான் வந்தேன். கவலைப்படாத, எனக்கு தெரியாத படுபாவே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆளுங்க லிஸ்ட் எங்கேயில இருக்குது. ஆமா, உன் ஆள் பேர் என்ன? சோழமலை. சோழமலை? இது நம்ம லிஸ்ட்ல இல்லாத பேரா இருக்குது. சோழமலை பேரு ஏர் கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கான். என் தாயோட கண்ணீருக்கு காரணமான அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அவனை கிழிச்சு தோழமே கட்டுறேன். நீ என்ன ஆட பிடிக்க வந்தியா, பந்தல் போட வந்தியா? அனாவசியமா விளையாடாத. உதவி செய்யணும், உபத்திரம் பண்ணாம இருக்கு. அந்த ஆள் கிடைச்சிட்டான்னு வச்சுக்க, நாளை இதே எடுத்துக்கலாம். பல இனிஷியல் உனக்கு எத்தனை சோழமலை வேணும் பார்த்து எடுத்துக்க. குட் பை. அப்பா, நான் இந்த ஆட்டத்துல ஜெயிச்சா